ஹாய் வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுடைய சேனலில் எம்ப்ராய்டரி கிளாஸ் பேசிக் லெவல் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஃப்ரேமுக்கு கீழே இருந்து ஆஸ் யூஷுவல் த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். இப்போ செயின் ஸ்டிச் போடுறதுனா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு பஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி நெக்ஸ்ட் பஞ்ச் பண்ணுவோம். இப்போ பேக் செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு பஞ்ச் பண்ணிக்கணும், பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது அப்படியே எடுத்துகிட்டு போய் பேக்வேர்டில் செயினுக்கு பக்கத்தில், செயின் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நாட் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சு. இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு பஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒரு லாக் பக்கத்துலேயே, இது அப்படியே பேக்வேர்டில் கொண்டு போயிட்டு ஒரு லாக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த செயின் ஒரு பஞ்சு, குட்டி லாக் பக்கத்தில், அப்படியே நீடில் பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு செயினுக்கு பக்கத்தில் ஒரு லாக்கு. செயினுக்கு பக்கத்தில் தான் போடணும். சென்டரில், செயினோடைய சென்டரில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். இப்போது நான் செயினில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக்கு, பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக்கு. சரிங்களா? செயினோட சென்டரில் போடக்கூடாது, இல்லை மேலே ஸ்டார்டிங்லேயும் போட்டுறக்கூடாது. பஞ்சு, குட்டி லாக்கு, பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு லாக்கு. லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா நாட் ஃபார்ம் ஆயிரும். ரொம்ப இழுத்திங்கன்னா த்ரெட்டு கட் ஆயிரும், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்விஸ்ட் ஆகிருக்கும், அதை ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாயிரும். பஞ்சு, பக்கத்தில் குட்டி லாக்கு, பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு லாக்கு. லைட்டாக இழுத்திங்கன்னா என்னாகும், நாட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் போடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த லூப் ட்விஸ்ட் ஆகிருக்கும், அதை நீங்கள் ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? புரியலனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அதுக்கு பக்கத்துலேயே முன்னாடி ஒரு லாக்கு, அதை அப்படியே பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு செயினுக்கு பக்கத்தில் ஒரு லாக்கு உள்ள. ஓகேங்களா? இதை கன்டினியூ பண்ணிங்கன்னா பேக் செயின் ஸ்டிச் கிடச்சிரும். இப்போது நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது ரொம்பவே அழகான ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்க, இதில் நம்ம பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செயின்ஸ் இப்போ நம்ம போட்ட மாதிரியே தான் போடணும், பட் இதில் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். செயினை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கிறோம், ஒரு பஞ்சு, பக்கத்துலேயே குட்டி லாக்கு, அதை பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக்கு. இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா என்னாகும், பேக் செயின் ஸ்டிச் கிடச்சிரும். இப்போ நம்ம இதில் பீட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த கலர் பீட் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை நம்ம அடுத்த செயினாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதை ஆடும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பீடு ஆடாது. இன்னொரு செயின் போட்டிங்கன்னா ஆடாது. ஓகேவா? அடுத்த செயின் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு செயின், குட்டி லாக்கு, பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு லாக்கு. சாரி, இப்போ நம்ம இதில் 4 mm பீட் போட போகிறோம். ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். நீங்கள் இதில் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஜம்கி போடலாம், 3 mm போடலாம், பேர்ல்ஸ் போடலாம். இப்போ இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக்கு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு செயினை ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி லாக்கு,
பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு லாக்கு, குட்டியாக ஒரு லாக்கு. லைட்டாக இழுத்திங்கன்னா நாட் ஃபார்ம் ஆயிரும், இல்லைன்னா அந்த இடத்துல லூஸாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து பேர்ல்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செயின் சாரியோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணி நம்ம இதை ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து பேர்ல்ஸும் சுகர் பீடும் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து த்ரெட் நீடிலேயே தான் நான் அந்த பீட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக நீங்கள் வந்து பீட் நீடில் எடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதில் நான் சுகர் பீடு மட்டுமே போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகேங்க, பேக் செயின் ஸ்டிச்சை வந்து எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் செயின் ஸ்டிச் வந்து ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ப்ளவுஸோடைய ஸ்லீவில் கொடுக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா குர்த்தியில் நெக் போர்ஷனில் கொடுக்கலாம். இப்போ இது வந்து நெக்கோட அவுட்லைன். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக கொடுக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி நெக்கோட அவுட்லைனில் லாங்காக ஒரு இது கீழே மட்டும் வந்து பெரிய பீடு வச்ச மாதிரி ஒரு பெரிய சைஸ் பீடு 4 mm 3 mm அந்த மாதிரி கொடுக்கலாம். சென்டர்லாம் வந்து சுகர் பீடு வச்ச மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி குர்த்தியில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ப்ளவுஸோடைய ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா லாங் அண்ட் ஷார்ட் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அவுட்லைனில் கீழேயும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஸ்டைலில் வந்து நான் போட போகிறேன். நீங்கள் எப்படி போடுறங்கிறத வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் நெக்கோட அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச்சே கொடுத்துட்றேன். இப்போ வந்து இதோட பேட்டர்ன் வந்து லாங் அண்ட் ஷார்ட். ஓகேங்களா, இப்போ வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம 2 பீட் கொடுத்தோம்னா ஷார்ட்டாக எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி 2 பீடு தான் இருக்கணும். ஓகேங்களா, சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் இந்த பேட்டர்ன் மட்டுமே போட்டிங்கன்னா போதும், வேறு எந்த ஷேப்ஸுமே போட வேண்டாம்.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.